தாயே தமிழே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நேரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டு. அன்னை தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகைக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். இருசால் பேச்சாளர்களுக்கு என்னுடைய பெரிய வணக்கம். அதோடு வெள்ளை உள்ளத்தோடு வெள்ளந்தி சிரிப்போடு அழகாக இந்த பட்டிமன்றத்தை ரசிக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி வாழ் அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, தலைப்பு இல்லறம் நல்லறமாவது கணவனின் பையிலா மனைவியின் கையில். அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்ன, உண்மை பேசுறவங்க தான். வெள்ளை உள்ளம் வெள்ளந்தி சிரிப்பு எடப்பாடி மக்கள்னு சொன்னேன். நம்ம சுத்தி வளைச்செல்லாம் தலைப்பை கேட்க தேவையில்லை. ஐயா, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்களோட வீட்டுல சிதம்பரம் ஆட்சியா மீனாட்சி ஆட்சியா? சொல்லலனாலும் எல்லாருக்கும் உண்மை தெரியும். அந்த ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நம்ம முதல்ல பேசின பேச்சாளர் ஐயா சொன்னாரு, சமைக்கிறதே ஒரு பெரிய கலை, அந்த கலையை வேற கொலை பண்றாங்க. ஐயா, குக்கர்ல வச்சா சாதம், அதையே சாமிக்கு வச்சா பிரசாதம். அந்த குக்கர்ல சோறு வச்சு ஆசாமியா இருக்கிற புருஷங்களுக்கு போடுற மனைவிங்க தாங்கயா உங்களுக்கு கிடைச்ச வர பிரசாதம். அப்படிப்பட்ட மனைவியின் கையில இல்லாத இல்லறமா அவர்களுடைய கையில தாங்க ஐயா அந்த இல்லறம் இருக்கு. அது தெரியாம இங்க பேசுறாங்க. ஏன்னா இல்லறம் மட்டுமா இருக்குது, இருக்குது, விளக்குமா இருக்குது. அப்படி இல்லறத்தை நல்லறமாக்குறது பொம்பளைங்க தான். அப்படி பேசினாரு, பொம்பளைங்களை குறையா சொன்னாரு. அதாவது ஒரு சொல் வழக்கு உண்டு ஐயா, பாட்டுக்கு ஆட சொன்னா அவங்க பாட்டுக்கு ஆடுவாங்கன்னு. அப்படி அரை மணி நேரம் ஆடிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு நம்ம ஐயா அவர்கள். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இங்க இருக்கிற எல்லாரும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்களுடைய பொண்டாட்டி இல்லாத நீங்க ஒரு நாள் இருப்பீங்களா வீட்டுல? திட்டிக்கிட்டே இருந்தாலும் அவங்க கூடவே இருக்கணுங்கிறது தான். ஏன்னா பொம்பளையிலே நினைக்காதே ராசா,